ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வழியிலே வாழ்த்துவதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். இந்த வாரத்திலே சங்கீதம் 144வது சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது சங்கீதத்திலே 144வது சங்கீதம் 2வது வசனம் சொல்வது, அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே சங்கீதக்காரன் தாவீது ராஜா ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கிய காரியத்தை வலியுறுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2வது வசனத்திலே அவர் சொல்கிறார், முதல் பகுதியிலே அவரின் தயாபரரும் என்கிறதான ஒரு காரியத்தை அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதரியே, தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறார். அவர் தயவை கொடுக்கின்ற பொழுது அந்த தயவினாலே உயர்த்தப்பட்ட மனிதர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் சற்று விரிவாக கண்ணோக்கி வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய தயவை பெற்ற மனிதர்களை நாங்கள் வேதத்திலே அநேகரை வாசிக்க முடியதாக இருக்கிறது. இந்த தயவை பெற்ற மனிதர்கள் கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருப்பதையும் மேன்மைப்படுத்தி இருப்பதையும் அவர்களை ஆசீர்வதித்து இருப்பதையும் அவருடைய தயவையை அவருடைய இரக்கத்தை அவர்கள் கண்டிருப்பதை வேதத்தினூடாக அநேக காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் தொழுது கொள்கிற தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்குமா இருந்தால், ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்குமா இருந்தால், அது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை அனுபவித்த அந்த தயவை பெற்றுக்கொண்ட அந்த தயவை அனுபவித்த தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார், அவர் என் தயாபரர் என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தயவை உண்டாக்குறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நெகேமியாவை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அவருடைய அந்த தயவுள்ள கரம், கர்த்தருடைய கரம், அந்த இரக்கமுள்ள கரம் என் மேலே இருந்தது என்று அவர் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அது மாத்திரமில்லை, அந்த நெகேமியாவினுடைய காலத்திலே ஆட்சி செய்த ராஜாவினுடைய அந்த அரசனுடைய கண்களிலே நெகேமியாவுக்கு கர்த்தர் தயவை கொடுத்தார் என்பதையும் நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் தாவீது தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தவராக தயவு பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறதை வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த தயவை பெற்றதினாலே தாவீதை கர்த்தர் மேன்மையாக, மகிமையாக, வல்லமையான இடத்திலே ஒரு ராஜாவாக மேன்மைப்படுத்தினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பு சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு தயவை இன்றைக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்குமா இருந்தால், நாம் இருக்கக்கூடிய வேலை ஸ்தலங்களுடைய அதிகார கண்களிலே கர்த்தர் கிருபை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு மேலே இருக்கிற அதிகாரியுடைய கண்களிலே கர்த்தர் கிருபையை உண்டாக்குறவராக, தயவை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வேலை ஸ்தலத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய தயவை நீங்கள் இன்றைக்கு உணர முடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் உங்களுடைய வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தோற்று போன நிலையாக இருக்கிறது. எந்த தயவையும் நான் பார்க்க முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் தோல்வியிலே நான் துவண்டு போயிருக்கிறேன், வேதனையிலே நான் துவண்டு போயிருக்கிறேன், நெருக்கத்திலே நான் துவண்டு போயிருக்கிறேன், இக்கட்டிலே நான் துவண்டு போயிருக்கிறேன், எனக்கு யாருடைய கண்களிலும் தயவு இல்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தயவை
இன்றைக்கு அவர் உண்டாக்கி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தயவை உண்டாக்க விரும்புகிறார். உங்களுடைய நீங்கள் சென்று கொண்டிருக்கிற இடங்களிலே ஒரு தயவை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். உங்களுடைய படிப்பிலே சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சரி, நீங்கள் செய்கிற தொழிலிலே சரி, நீங்கள் என்னென்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையையும் தயவையும் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபையும் தயவையும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இனி நீங்கள் தோற்று போவதில்லை, இனி நீங்கள் சோர்ந்து போவதில்லை. இனி உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறதுனால, அந்த தயவை நீங்கள் பெறுகிறதுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த தயவை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தயவை இன்றைக்கு பாராட்டுகிறார். இந்த செய்தியை கேட்டதன் பிற்பாடு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தயவை, தேவனுடைய தயவை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்ட இந்த காரியத்தை கர்த்தர் தலைகளாக மாற்றி உங்களுக்கு சாதகமாக ஆண்டவருடைய சித்தப்படி ஒரு தயவை கொடுத்து உங்களை நடத்துவதை நீங்கள் இன்றைக்கு பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் எதிர்த்து போராடி கொண்டிருந்த அநேக மனிதருடைய கண்களிலே ஆண்டவர் விசேஷித்த விதமாக அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படி தயவை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதுனாலே அந்த மனிதர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு தயவை பாராட்டுவதை நீங்கள் உணர முடியும். அப்பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த தயவை நமக்கு பாராட்டுவதற்கு நாம் எம்மாத்திரம், ஆனாலும் அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினாலே, அவருடைய கண்களிலே தயவு கிடைத்ததினாலே இந்த உயர்வையும் இந்த மேன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு தயவை கொடுத்தது போல ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தயவை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆகவேதான் ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார், அவர் எனக்கு தயாபரராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தயாபரராக இருக்கிறார். அந்த தயவுள்ள அந்த கரத்தை ஆண்டவர் உங்கள் மீது இன்றைக்கு வைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தயவை ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டுகிறார். அன்னாளுங்கிறதான ஒரு பெண்ணை நாங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். அவருடைய வாழ்க்கையிலே நிந்தையும் அவமானமும் வேதனைகளும் துக்கமும் கலந்தே அவருடைய வாழ்க்கை இருந்தது. பிரியமானவனே, அவள் மலடியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்வது. அவள் குழந்தையற்ற ஒரு நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை நாள்தோறும் அவளை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த நிந்தையை, அவமானத்தை, அந்த துக்கத்தை, அந்த இழிவை, அந்த ஏளனத்தை மாற்றி போடுவதற்காக ஆண்டவருடைய தயவுள்ள கரம், அந்த தயவை அந்த அன்னாள் அன்றைக்கு பெற்றுக்கொண்டாள். அவள் ஜெபம் பண்ணும் பொழுது, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது, அவள் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவருடைய கண்களிலே தயவை கொடுத்ததினாலே அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பெண், அந்த சகோதரி, அந்த பெண் பெற்றெடுத்த மகனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கலாம். பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை மாற்றியிருந்தார். அந்த தயவுள்ள கரம், அந்த தயவை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போய்விட்டீர்களோ, ஏமாந்து போய்விட்டீர்களோ, நெருக்கத்தினாலே துவண்டு போய்விட்டீர்களோ, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு தயவை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு தயவை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளிடுகிறார். தேவனுடைய தயவுள்ள அந்த கரத்தை நீங்கள் உணர முடியும். கர்த்தருடைய அந்த தயவை நீங்கள் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்களுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுங்கள். ஆண்டவருடைய தயவை இன்றைக்கு நீங்கள் உணரப்போகிறீர்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே,
தாவீதுக்கு பாராட்டின அந்த தயவை ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த தயவை நீர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரன் தயாவரர் என்று தாவீது சொல்லுவது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் நீர் தயாபரராக இருந்து அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் எல்லா அதிகார கண்களிலும் கர்த்தர் தயவை கட்டளிட வேண்டும் என்று ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், நன்மையை கட்டெடுங்க. இவர் இந்த செய்தியை கேட்டதன் பிற்பாடு கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே அந்த தயவை, அந்த தயவுள்ள கரத்தை, அந்த தயவை அவருடைய கண்களிலே கிடைக்கிற அந்த தயவை அவள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நிச்சயமாக உங்களை நடத்தும். நம்பிக்கையாயிருங்கள், சோர்ந்து போகாதீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களை நடத்துவதாக. ஆமென். God bless you.